பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நியூ பெட்ரூம் இண்டிவிஜுவல் புது வீடு வந்து பார்க்க வந்திருக்கோம். டியூப்ளெக்ஸ் வீடு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவடியில் கோவில் பதகைன்னு சொல்லுவாங்க. கோவில் பதகையில் நம்ம நிற்கிற இடம் பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில். இந்த லொக்கேஷன்லேருந்து அப்ராக்சிமேட்லியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டருக்குள்ள நம்மளோட இடம், இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த கோவில் பதகை எங்கே இருக்குதுன்னு ரொம்ப பேர் தெரியலன்னா, ஆவடிக்கும் வேல்டெக் காலேஜுக்கும் இடையில வரும். வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கீங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வந்து இது லேண்டும் அப்ரூவ்ட் இருக்குது, பில்டிங் அப்ரூவ்ட் இருக்குது. இது வந்து நம்ம அங்கே பஸ் ஸ்டாப்ஸ், அங்கே லோக்கல் கோயில் பதவி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. நல்லா இருக்குது வீடு. நல்ல ஒரு நல்ல ஸ்டைலிஷாக இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி கட்டுவாங்களோ அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டும் அப்ரூவ்ட் இருக்குது, பில்டிங்கும் அப்ரூவ்ட் இருக்கனால நம்ம ஈஸியாக 80 to 90% வரைக்கும் நம்ம லோன் எடுத்து கொடுத்துடலாம். இது வந்து லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் 575 ஸ்கொயர் ஃபீட் லேண்டும், பில்டப் வந்து 1075 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வருது. இதோட வீட்டோட என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி நல்ல வுட்டில் ஒரு நல்ல ஒரு பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன 2 வீலர் பார்க்கிங் தான் விட முடியும். கார் பார்க்கிங் விடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் லேண்டு, பில்டிங்கும் வந்து சவுத் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸில் இருக்குது. வீடோட என்ட்ரன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். வெளியே வந்து போருக்கு அந்த மோட்டர் எல்லாம் லைன் கொடுத்து வச்சுருக்காங்க. செப்டி டேங்க் எல்லாம் இந்த வெளியே இருக்குது. நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு டோர் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹால் பார்த்துட்ருக்கோம். ஹால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா, சில ஃபால் சீலிங் ஒர்க்கு, மற்ற சீலிங் லைட்ஸு இதெல்லாம் போட்டு குடுக்குறாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் டிவி ஸ்டாண்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. அதுவும் வாங்கி கொடுத்து வச்சுருந்தாங்க. டோர் எல்லாமே நல்லா ஒரு இந்த பிவிசியில் நல்ல குவாலிட்டியான டோர் போட்டிருந்தாங்க. மேலே வந்து ஃபால் சீலிங்கை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க ஃபேன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்றாங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. நல்ல வீடு ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹாலில் மட்டும் 3 ஜன்னல் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த டிவி ஸ்டாண்டு தான் உங்களுக்கு இது வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இது வந்து கிச்சன். கிச்சன்லேயும் கப்போர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த கப்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலராக சொல்லணும்னா, இது வந்து பிவிசியில் உங்களுக்கு பாலிவுட்டுன்னு சொல்லுவாங்க. அது நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வுட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து இது வாஸ்துப்படி கிச்சன் வந்து வாயு மூலையில் இருக்குது. கிச்சனும் நல்ல பெரிய கிச்சன். ஸோ வந்து நம்ம தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அந்த கிச்சன் பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு டைனிங் டேபிள் போடனாலும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வைக்கிறதுக்கு நல்ல பெரிய கப்போர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பக்கா கப்போர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த கப்போர்ட் ஒர்க் பார்த்தாலே நல்ல ஒரு ராயல் லுக்காக இருக்கும். அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாகவே போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த சைடில் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வேணும்னா நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனை கீழே போனாலும் கீழே போட்டுக்கலாம். அடுத்து ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாய்லெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ இது இந்தியன் டாய்லெட்டு. அகைன் இதில் மெட்டீரியல் இந்த டோர்ஸ் எல்லாமே இந்த நம்ம டாய்லெட் ஐட்டம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேரிவேர் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பாருங்கள் பேரிவேர்னு இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பார்க்கவே அவுட்புட் நல்லா இருந்துச்சு. இதில் அழகாக செடிகள்லாம் வேறு வச்சுருந்தோன்னு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வென்டிலேஷன் எல்லாத்தையுமே அவங்க கேர் எடுத்திருந்தாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் வைக்கணும், பெட்ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், டாய்லெட்டாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், எல்லாமே வாஸ்துப்படி வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு அந்த டாய்லெட்டுக்கு மேலே வந்து ஒரு கப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய என்ன சொல்கிறது, சூட்கேஸ் இந்த மாதிரி எல்லாமே போட்டு வைக்கலாம். நல்லா பெரியது. ஆல்மோஸ்ட் நம்ம உள்ளே போய் படுத்துக்கிட்டோன்னா ஒரு 4, 5 பேர் கூட படுத்துக்கலாம். அந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டியூப்ளெக்ஸ் மேலே ஏறுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், அட்டாச் டாய்லெட்டு,
வித் வந்து ஒரு பால்கனியோட இருக்குது. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். இது எப்படி சைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 110 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் பெட்ரூம்ஸ் எல்லாமே. கபோர்டு ஒர்க் எல்லாமே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பீரோல் இந்த மாதிரி ஏதாவது நம்ம எடுத்து வரணும் அவசியம் இல்லை. அட்டாச் டாய்லெட் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போட்டிருக்காங்க. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. நம்ம இப்போ 2வது பெட்ரூம் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 130 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டு நம்ம ஒரு சின்ன ஒரு மர பீரோ மாதிரி 2 இது வாங்கி வச்சுருக்குறாங்க. இதுவும் வந்து நம்ம இந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு அது ஒரு ஃப்ரீயாகவே அவங்க கொடுத்துட்றாங்க. எல்லாமே இந்த மர பீரோவில் எல்லாமே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மேலே தான் வருது. ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி உங்களுக்கு பீரோ, அடுத்து இதில் ஆர்ஓவும் கொடுக்குறாங்க. ஆர்ஓ, கீசர், அதுக்கப்புறம் டிவி ஸ்டாண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இது வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாகவே அவங்க வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டுக்கு நல்ல மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தாங்க. வித் பில்லோடே அவங்க ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதோட ரேட்டு வந்து 5,000 சம்திங் இதை போட்ட மாதிரி இருந்துச்சு. இது உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது. இது உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான். டைல்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப கேர் எடுத்து அழகாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பேர் டிசைன் போடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். இவங்க கொஞ்சம் பார்த்து கேர் எடுத்து அழகாக வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது நீட்டாக காம்பாக்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சின்ன ஒரு பால்கனி செட்டப் வரும். இந்த பால்கனியில் நீங்கள் மேலே வந்து ஒரு ஊஞ்சல் அந்த போடுறதுக்கு வந்து ஹூக் இருக்குது. ஸோ நம்ம வந்து போனால் ஒரு இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஒரு சேர் போட்டுட்டு ஒரு டீப்பை போட்டுட்டு டீ குடிக்கிறதோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குன்னா இருந்துக்கலாம். ஆப்போசிட்டில் ஒரு வீடு, பெரிய வீடு இருந்துச்சு. ஒரு மலையாளிஸ் வீடு மாதிரி கட்டியிருந்தாங்க. சொல்லலாம் ஏரியா வந்து ரொம்ப நல்ல ஏரியா தான். கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டில் ஒரு 40-50 அடியில் தண்ணி இருக்கும். அடுத்து இது அப்ரூவ்டு லேஅவுட்டுங்கிறனால நமக்கு வந்து டாக்குமெண்ட் வைஸ் மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். இது நம்ம லோனுக்கும் அவங்க எடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. மேலே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின் கிரவுண்ட் ஃப்ளோரில் வேணால் கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சுக்கலாம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேணால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம மொட்டை மாடி வந்துட்டோம். மொட்டை மாடியில் ஒரு டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஒரு அழகான ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்களேன். டீ காஃபி சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், இல்லை ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றவங்க சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ வீட்டிலேயே வந்து நம்ம கொஞ்சம் ஈவினிங் டைமில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதுக்கு அந்த ஒரு செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி செட்டப் ரெடி பண்ணுறது லிமிட்டெடு பில்டர் தான் வந்து அது ஒரு கேர் எடுத்து பண்ணுவாங்க. சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாமே ஸ்டீலில் வந்து உங்களுக்கு கைப்பிடி போட்டிருந்தாங்க. இந்த லொக்கேஷனில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் சென்ட் தாமஸ் ஸ்கூல் இருக்குது, வேல்டெக் ஸ்கூல் இருக்குது, நசரேத் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்குது. எல்லாமே சூப்பரான குவாலிட்டியாக சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிக்கலாம். பஸ் டிப்போவும் நம்ம ரீச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு லொக்கேஷனில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. பில்டரும் இந்த ஏரியாவில் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 100 வீடுக்கு மேலே கட்டியிருக்காரு. அந்த அளவு பண்ணனால தான் இந்த வீட்டோட ஃபினிஷ் நீங்கள் பார்க்க முடியுது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து 55 லட்சம், 55 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி சைட்டை விசிட் வர்றதுக்கு பிளான் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோ ரிலேட்டிவ்ஸுங்களோ யாருங்களோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மூலமாக அவங்க ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கலாம்.
இல்லை இந்த பில்டரே உங்களுக்கு வீடு இதை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இதை யோசிக்கிறீங்க அப்படின்னா கூட என் ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தரேன். ப்ளஸ் வந்து நம்ம பில்டிங்கும் நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து லோன்ஸும் வந்து ஹவுசிங் லோனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்கில் இல்லை 10 டேஸில் கூட நம்ம லோன் எடுத்து கொடுக்க முடியும். அதனால் வந்து எங்கள் லோன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதுக்கும் நமக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதுல டவுட் இருக்குது, இல்லை பட்டா அப்ரூவ்டு வாங்குறதுல டவுட் இருக்குது அப்படின்னா கூட எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அதை கைட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து நம்ம லேண்டு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல் ஃபைனலாக ஒரிஜினல் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நமக்கு சப்போர்ட் ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டி வாங்க வரவங்க தைரியமாக நம்பி வரலாம். இதில் என்ன டவுட்ஸ்னாலும் எனக்கு கால் பண்ணலாம். கூட இருந்து கைட் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து இது பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் ஃபோன் எடுக்கலைன்னா என்னோடய ஃபஸ்ட் நம்பர் கால் எடுக்கலைன்னா செகண்ட் நம்பர் என்னோடய மேனேஜர் நம்பர் நீங்கள் கால் பண்ணலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை. டேக் கேர்.